Hello guys, good evening. Okay, and welcome back to the channel. ஸோ எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தாங்க இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடன் பிளான் guys. ஸோ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போது என்ன மேட்டர்னா ஒரு 1 வீக்காக நாங்கள் பிளான் போட்டுனே இருந்தோம். குரூப் ஆஃப் 4 to 5 ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா எங்கேயாவது ட்ரெக்கிங் போகலான்ட்டு பிளான் போட்டுனே இருந்தோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால் என்னாச்சுன்னா இப்போது ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு சடனாக ஒரு பிளான் சொன்னான். ஸோ அதனால் போயிட்டுருக்கேன். ஸோ லெட்ஸ் see what happens. எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், என்ன பண்ணுறோன்ட்டு ஒன்றுமே தெரில. ஸோ அப்படியே இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டுருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நல்லா வரும்னு நம்புகிறேன். ஓகேவா? சரி, மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனலி போக போகிறோம் இப்போது. அண்டு இவங்க 2 பேர் தான், ரவி அண்டு மனோ. ஸோ அப்புறமா நான் உங்களுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட் வரான். ஸோ அவங்கக்கிட்ட தாங்க இப்போ போக போகிறோம். சரி, ஓகே. அப்படியே நான் அங்கே போய்ட்டு நான் அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட வண்டியில் லைட் இல்லை. ஸோ அதுதான் இப்போது ஃப்ரெண்டு போட்டுருக்கான். ஸோ அதை போட்ட உடனே நாங்கள் கிளம்பிடுவோம். 4 hours அவ்வளோதான் போவோம். எங்கே? மைசூருக்கா? 4 hours ஆகும். இந்த வண்டியை எடுத்து போகிறோம். ஸோ டேனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நைட் டைம். ஸோ கைஸ் என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஃபுல்லாக வயரிங் செக் பண்ணுவோன்ட்டு மெக்கானிக் சொல்கிறாங்களாமா. ஸோ அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சேஃப் இல்லை, லைட் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணுறது வண்டியில் நைட்டில். ஸோ அதுதான் இப்போ யோசிச்சுட்ருக்கோம். என்ன பண்ணலாம் இப்போ? நாளைக்கு ரெடி பண்ண வேண்டியதான், கிளம்பலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே. முன்னாடி அடிச்சிருக்காங்க. யார் ஏதாவது மெக்கானிக் ஏதாவது பண்ண முடியுமான்ட்டு கேட்டேன், பார்த்துட்டேன். வயரிங் ப்ராப்ளம் பார்க்காது, நாளைக்கு பண்ண நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ மெக்கானிக் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வர சொல்கிறாங்களாம்மா. வயரிங் ரெடி பண்ணிட்டேன்னா இண்டிகேட்டர் எல்லாமே ரெடி பண்ண. ஓகே. தானே லொக்கேஷனு? அப்படியே போகலாம். அகிலேஷ் வீட்டுக்கு தெரியும் தானே? சரி, ஃபாலோ பண்ணேண்ணா. சரி, ஓகே கைஸ். அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகல. ஸோ வேறு வழி இல்லை. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் ரைடு. ஃபுல்லி சேஃபாக போயிட்டு நாங்கள் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். டேனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நைட்டு தானே. ஸோ அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எலக்ட்ரானிக் சிட்டி தாங்க போயிட்டுருக்கோம் இன்னொரு ஃப்ரெண்டை பிக் பண்ணுறதுக்கு. ஸோ அவனை பிக் பண்ணிட்டு அப்படியே நைஸ் ரோட்டில் அப்புறம் மைசூர் போயிட வேண்டியது தான். ஸோ மைசூர் தாங்க போயிட்டுருக்கோம் இப்போ. ஸோ தசரா டைம் இல்லையா? ஸோ அதனால தான் போயிட்டு அப்படியே ஒரு நாள் சில் பண்ணிட்டு வரலான்ட்டு தான் பிளானு. பார்ப்போம். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் நியர்பை எலக்ட்ரானிக் சிட்டி வந்துவிட்டோம். அண்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3 kilometers தாங்க இருக்கேன் ஃப்ரெண்டை பிக் பண்ணுறதுக்கு. அண்டு ஸோ இன்னொரு வண்டியில் பார்த்திங்கன்னா லைட் இல்லை, அப்படியே போயிட்டுருக்கோம். ஃபுல்லி சேஃபாக போகும்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தாங்க, நைட் ரைட்ஸ் ஆர் சூப்பர். ஐ லைக் கோயிங் நைட் ரைட்ஸ். நைட்டில் வண்டி ஓட்டணுன்னா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். ரைட்டில் போகணுமா? ஓகே. ஓகே, ரைட்டில் போயிட்டு ரைட்டா? ஓகேயா? ஓகே. அதாங்க என்னென்னா நைட்டில் லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஃபீலே சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். வா, சூப்பர். அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த ஏரியா. ஐடி கம்பெனிஸ்ன்னு நினைக்கிறேன், தெரில சரியா. ஸோ பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக இருக்குது. ஸோ வித் வைண்டிங் மிஷினு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எல்லாமே. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு கேங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பை வர்த்து 10 lakhs வந்து பார்த்திங்கன்னா டெஃப்ட் பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நியூஸில் வந்துச்சு. ஸோ இன்ஃபோசிஸ் தாங்க இது. எங்கே தான் இருப்பேண்ணா?
ஸ்ட்ரைட்டா? ஓகே. ஹெல்மெட் போட்டிருக்கியா? ஏன்னா கேமராஸ் இருக்குது கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், கேமராஸ் இருக்கும், நிறைய கேமராஸாகவே இருக்குது. ஓகே ஓகே. எங்கே இருப்பான்? ஓகே ஓகே ஓகே, பார்த்தாச்சு. போயிட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டு ஃப்ரெண்டை பிக் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அகிலேஷ். ஹாய் சொல்லு வீடியோக்கு. నేను అవుట్గా పొరికిదా అదే కదా అడిగింది. మైసూర్ పోయి టోల్ లింక్ పోవచ్చురా. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த வண்டியில் போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம டொமினார், அதுக்கப்புறமா ஃபேஸர், ஃப்ரெண்டோட ஃபேஸர், ரவியோட வண்டி. என்ன ஓகே ஓகே. ஃபுல் டேங்க் போட்டுரு பெட்ரோல், ஃபுல் டேங்க் போட்டுரு. ஓகே. ஸோ ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டான் தெரியாமல். ஸோ அதனால் இப்போ வீட்டில் போயிட்டு வச்சுட்டு வந்துடுமா, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரவி. ஹெல்மெட் கழட்டு. இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஹாய். சரி ஓகே, போகலாமா? சொல்லுங்கள். மைசூர் ட்ரிப்பா? ஆமாம். நீங்கள் தானே சடனாக பிளான் பண்ணீங்க? என்ன பண்ணுறது, போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பும் போடலான்னு பார்த்தேன். ஓகே போகலாம், அதுக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் நிறையா ட்ரிப்ஸ் போகலாம். ஓகேவா? வெயிட்டிங் ஃபார் த ட்ரிப்ஸ் ப்ரோ. எக்ஸைட்டடா? இந்த வருஷம் ஃபுல்லாகவே? கண்டிப்பாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம காலேஜ் போகிறோமா இல்லையோ ட்ரிப்புக்கு போகிறோம். கரெக்டு. என்ஜாய் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம், அவ்வளோதான். கைஸ் நம்ம இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா பன்னேர்கட்டா சிக்னலில் தாங்க இருக்கோம், ஆல்மோஸ்ட் நியர். ஓகே ஓகே கைஸ், என்ன ப்ராப்ளம்னா, இன்னொரு ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருக்குல்ல. ஸோ அந்த வண்டியில், நம்ம வண்டியில் ஃபுல் டேங்க் இருக்குது, ஸோ அந்த வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஸோ அதுதான் இப்போது பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ கரெக்டாக டைம் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 10:53 ஆகுது. அண்டு ஃப்ரெண்டோட பைக் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டிருக்காங்க. ஸோ அண்ட் இப்போ லொக்கேஷன், எந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பன்னேர்கட்டா. ஸோ பன்னேர்கட்டாவில் தாங்க இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னேர்கட்டா அண்டு கனகபுரா, ஸோ அந்த ரோட்டில் போயிட்டு மல்லவள்ளி, பன்னூர், அப்புறமா மைசூர். ஸோ இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். அண்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 142 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 3 hours 5 minutes காட்டுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்லோவாகவே போகலாம். கைஸ் சத்தியமாக என்ன நடக்குதுன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது வில்லேஜில் ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். எப்பாடி ஓகே, வில்லேஜில் ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். அண்டு எந்த வண்டியும் வரல இந்த ரோட்டில். ஸோ நான் எங்கள் 2 வண்டி மட்டும்தான் போயிட்டுருக்கோம். அண்டு பின்னாடி வர்ற வண்டியில் பார்த்திங்கன்னா லைட் இல்லை. ஐயோ, நினச்சி கூட பார்க்க முடியல கைஸ், அந்த ஒரு சுச்சுவேஷனு. அண்ட் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது இந்த ரைடு மட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த வண்டிக்கு லைட்டே இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். ஹைவேல போயிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. பட் நம்ம நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் ரோட்டில் போயிட்டுருக்கோமா. ஸோ அதுதான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பக்காவாக போய் சேர்ந்துடலாம். பாடி கைஸ் இந்த ரோடு பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க. அண்டு ரோடு மட்டும் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது, நைட்டு ஸோ ஃபுல்லாகவே ஃபாகாக இருக்குது. சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு ஃபீல் பண்ண முடியுது. அண்டு பின்னாடி பார்த்திங்கன்னா பசங்க வராங்க. கிளைமேட் இங்கே அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். ஆனால் இந்த ஃபாரஸ்ட் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் கைஸ். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா பன்னேர்கட்டா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். ரோடு பார்த்திங்கன்னா மோசமாக இருக்குது.
புஷ் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது கைஸ். இந்த ரைடு மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் லைஃப் டைமில். கைஸ் நிஜமாக தான் சொல்கிறேன், செம்ம த்ரில்லிங்கான ஒரு ரைடு கைஸ். இது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. சடன் பிளான், சடன் ரைடு. இன்னொரு பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டே இல்லை, அந்த ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். அதுவும் இப்போ டைம் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:30 ஆகுது. எப்பா யாரும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ இன்னொரு வண்டி வரணும். அண்ட் ரோடும் பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. எப்பயாவது ஒரு வண்டி தான் நமக்கு எங்களுக்கு ஆப்போசிட்டாக வருது. டைம் எவ்வளோ இப்போ? டைம் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 10 o'clock இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 87.3 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் எவ்வளோ 81 கிலோமீட்டர்ஸ் இருக்கா? 81 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஃப்ரேம் பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்கு இல்லையா வண்டி? ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். சரி வாங்க போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே நம்ம வண்டி லைட்டில் அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிருக்கு. ஸோ அப்படியே ஒரே லெவலாக போயிட்டுருக்குமா, ஒரு லைட்டை யூஸ் பண்ணி 2 வண்டியும் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படியே 50-60 அந்த ஒரு ரேஞ்சில். ரிஸ்க் தான், பட் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால இது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். அண்ட் ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக தாங்க இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரில. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 1:12. ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம மைசூர் ரீச் ஆகிட்டோம். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா 5:15 இப்போது. அண்டு இப்போ எங்கே போகிறோன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா 10:30 தான் ஓப்பன் ஆகும். சும்மா அப்படியே பேலஸ் மெயின் கேட் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாமுண்டி பெட்டா போக போகிறோம் கைஸ். கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லாக இருக்குது கைஸ். அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கோம் மைசூரில். ஓகே கைஸ், என்ன மேட்டர்னா இப்போது அலோடு இல்லை உள்ளே போகிறதுக்கு பேலஸ்குள்ளே. ஸோ அதனால் நாங்கள் இப்போ சாமுண்டி பெட்டா போயிட்டு அதுக்கப்புறமா 10:30 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலஸ் போய் விசிட் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டி ஹில்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டைம் டுவர்ட்ஸ் சாமுண்டி ஹில்ஸ். நிறைய நாளாக எனக்கு ஆசை இருந்துச்சு சாமுண்டி ஹில்ஸ் போகணுன்ட்டு. ஸோ வி ஆர் கோயிங் நவ். அண்ட் எவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 kilometers அண்ட் 20 minutes காட்டுது கூகுள் மாத்தாச்சு. இந்த டெக்கரேஷன் லைட்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் நான் ஆர்வமாக வந்தேன், பட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஓகே. கைஸ் இந்த ரோடை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வா சூப்பரில். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு, சாமுண்டி ஹில்ஸோட என்ட்ரன்ஸ். ஸோ வே டு பார்க்கிங் ஃபார் கார்ஸ் அண்ட் 2-wheelers. வே டு பார்ಕಿಂಗ್. ಡೈರೆಕ್ಟು ದೇವಸ್ಥಾನ ಹತ್ರ ಹೋಗುತ್ತಲ್ಲ ಗಾಡಿ? ಇಲ್ಲ ಫೋಟೋ ಎಲ್ಲ ಹಾಕ್ತಾರೆ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮಲ್ಲಿ. ಟೆಂಪಲ್ ಹತ್ರ ಹೋಗೋಣ.
ஓகே ஸோ வண்டியாக பார்க் பண்ணிட்டு அப்படியே போகலாம்.